அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜேஇன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அது ரிலேட்டடான ஜோசா கவுன்சிலிங் மற்றும் சிசாப் கவுன்சிலிங் பற்றின தகவல்களை கொடுத்துட்டு வரோம். இப்போ இந்த வருஷத்துக்கான ஜேஇஇ எக்ஸாம்ஸ் மெயின் செஷன் 1-2 முடிஞ்ச ரிசல்ட் வந்தாச்சு. இப்போ மாணவர்கள் ஜேடபிள்யூ அட்வான்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறீங்க. இப்போ பெரும்பாலான பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கேட்குற ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் இந்த ஜோசா கவுன்சிலிங்கிறீங்க, சிசாப் கவுன்சிலிங்கிறீங்க, ஜோசா கவுன்சிலிங்னா என்ன, சிசாப் கவுன்சிலிங்னா என்ன, இல்லை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, மற்றும் ஜோசா கவுன்சிலிங்க்கும் சிசாப் கவுன்சிலிங்க்கும் என்ன சார் வித்தியாசம், எல்லோரும் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க பேரண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போது. முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக நடத்தக்கூடிய 4 வகையான இன்ஜினியரிங் காலேஜஸான ஐஐடி, என்ஐடி, IIIT மற்றும் சிஎஃப்டிஐ, இந்த 4 வகையான கல்லூரிகள் மொத்தம் 121 கல்லூரிகள் இருக்குது. இந்த 121 கல்லூரிகளையும் சேர்றதுக்கு நம்ம என்ன எக்ஸாம் நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேடபிள்யூ எக்ஸாம்ஸ். அது எல்லாமே நீங்கள் இப்போ எழுதி கிளியர் பண்ணிட்டீங்க, அட்வான்ஸ்ட் எக்ஸாம் போக போகிறீங்க. இப்போ இந்த 4 வகையான கல்லூரிகளையும் உள்ளுக்க சேர்றதுக்கான ஒரு அட்மிஷன் ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங் மற்றும் சிசாப் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ன வித்தியாசம்? ஜோசா கவுன்சிலிங்னா என்ன, சிசாப் கவுன்சிலிங்னா என்ன? ஃபஸ்ட்டு ஜோசா கவுன்சிலிங். ஜோசா கவுன்சிலிங்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்போட பேர் தான் ஜோசா. அவங்க சார்பாக நடத்தக்கூடிய கவுன்சிலிங் தான் பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங். இந்த ஜோசா கவுன்சிலிங்கிறது இந்த வருஷம் எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஜேடபிள்யூ அட்வான்ஸ்ட் எக்ஸாம் மே 18 நடக்க போகுது. அதோட ரிசல்ட்டுங்கிறது நம்மளுக்கு ஜூன் 2 நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுங்க. ஜூன் 2 ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா, ரிலீஸ் ஆனால் அடுத்த நாளே நம்மளுக்கு ஜூன் 3 வர இந்த வருஷத்துக்கான ஜோசா கவுன்சிலிங்கிறது நடக்க போகுதுங்க. ஓகே, இந்த ஜோசா கவுன்சிலிங்க்கு நம்ம தனிப்பட்ட முறையில் ரெஜிஸ்டர் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்காக புதுசாக எல்லா டீட்டெயிலையும் அப்லோட் பண்ணணும்னு கிடையாதுங்க. நீங்கள் இது வரைக்கும், அதாவது நீங்கள் ஜேடபிள்யூ அப்ளிகேஷன் செஷன் 1 போட்டிருப்பீங்க. அந்த அப்ளிகேஷன் போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுற ஒரே டேர்ம் என்ன பார்த்தீங்கன்னா அதோட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு. ஸோ அதே யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை வச்சு தான் நம்ம என்ன கலந்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங்கை கலந்துக்க போகிறோம். ஸோ ஜோசா கவுன்சிலிங்லேயும் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே யூசர் நேம் அதே பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணுவீங்க. லாகின் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக என்ன அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்மளுக்கு +2 ரிசல்ட்ஸ் வரும். அதுபோக ஜேடபிள்யூ மெயின்ஸோட ஸ்கோர் கார்டு, அட்வான்ஸ்டோட ஸ்கோர் கார்டு மற்றும் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிசி என்சிஎல் வாங்கியிருந்தீங்கன்னா மார்ச் 30 அதோட வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு. ஸோ புதுசாக வாங்கி அப்லோட் பண்ணுறது இந்த வேலைகள் எல்லாமே ஜோசா கவுன்சிலிங்கில் பார்ப்பீங்க. இந்த ஜோசா கவுன்சிலிங் ஆனது மொத்தம் 4 வகையான கல்லூரிகளான ஐஐடி, என்ஐடி, IIIT மற்றும் சிஎஃப்டிஏயான 121 கல்லூரிக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜோசா கவுன்சிலிங். இதில் மொத்தம் நார்மலாக 5 ரவுண்டு நடக்குங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 மற்றும் ரவுண்ட் 5 சொல்லி மொத்தம் 5 ரவுண்டு நடக்குங்க. இதில் இப்போ மற்ற கவுன்சிலிங்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். பட் ஜோசா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் தனித்தனியாக சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. நீங்கள் இந்த ஜோசா கவுன்சிலிங்கோட ரவுண்டு 1 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை சாய்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. பேஸ்ட் அப்பான் நீங்கள் என்ன சாய்ஸஸ் ஃபில் பண்ணி வச்சிங்களோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு மார்க் ஷீட் அலாட்மெண்ட் கிடைக்கும். அந்த மார்க் ஷீட் அலாட்மெண்ட்டை வச்சு நீங்கள் அந்த சாய்ஸஸை எடிட் பண்ணிக்கலாம். பட் இல்லை எனக்கு எதுவும் சேஞ்ச் பண்ண விருப்பம் இல்லைன்னா அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டோட ரிசல்ட் வரும். இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் பெரும்பாலும் யாருக்கெல்லாம் சீட் அலோகேட் ஆகும் பார்த்திங்கன்னா ஐஐடிஸ் மற்றும் என்ஐடிஸில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாத்துக்கும் சீட்டுங்கிறது அலோகேட் ஆகும். ஸோ அதை அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் இந்த கல்லூரியில் எனக்கு கிடச்சிருக்க சீட்டை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த ஃப்ரீஸ் ஃப்ளோட் இதெல்லாமே சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? வச்சுக்கிட்டு இதே மாதிரி 5 ரவுண்டுக்கு அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கும். ஸோ நம்மளுக்கு 5ஆவது ரவுண்டு முடிஞ்சால் தான் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட்டு கன்ஃபர்மேஷனுங்கிறது உறுதியாகும். ஸோ ஒவ்வொரு ரவுண்டு முடிகிறப்பையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த சீட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அதே கல்லூரியில் அதே சீட்டை வச்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை 5 ரவுண்டுக்கு நடுவில் எனக்கு இந்த சீட்டு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதிலேருந்து வெளியவும் வந்துக்கலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் தான் ஜோசா கவுன்சிலிங். ஸோ அப்போ 5 ரவுண்டு முடிவடைகிறப்ப பார்த்திங்கன்னா ஐஐடிஸோட எல்லா சீட்டும் ஃபுல்லாக இருக்கும். பெரும்பாலான என்ஐடிஸோட பெரும்பாலான சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்கும். IIITஸில் கொஞ்சம் சீட்டு ஃபுல்லாக இருக்கும். சிஎஃப்டிஏயில் கொஞ்சம் சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. இதுதான் ஜோசா கவுன்சிலிங். ஓகே சார், இப்போ 2வது ஸ்டெப் சிசாப் கவுன்சிலிங்கிறாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் இயர்
நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, லாஸ்ட் இயர்னால் ஒரு வருஷம் மட்டும் கிடையாது, கடந்த சில வருஷங்களாகவே நிறைய பேரண்ட்ஸ் பண்ண ஒரு தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜோசா கவுன்சிலிங்கில் கலந்துக்குருவாங்க, 5 ரவுண்டுக்கு வெயிட் பண்ணுவாங்க, சீட்டு கிடைக்கலன்னா அப்படியே ஒரு வெக்ஸ் ஆகி அவங்க வந்து அப்படியே வெளியே போயிடுவாங்க. ஆக்சுவலாக அவங்க பண்ண மிஸ்டேக் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சிசாப் கவுன்சிலிங்கில் கலந்துக்கவே இல்லை. ஸோ சிசாப் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டால் பெரும்பாலும் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சிசாப் கவுன்சிலிங்னா என்ன? சிஎஸ்ஏபி, சென்ட்ரலைஸ்டு சீட் அலோகேஷன் போர்டு, இதுதான் அதோட பெயர். ஸோ இந்த சிசாப் கவுன்சிலிங்கில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோசா கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு சீட்டு எடுத்த மாணவர்கள் யாரெல்லாம் விட்டுட்டு போனாங்களோ அந்த சீட் மற்றும் இந்த 121 கல்லூரியில் ஃபில் ஆகாத சீட்ஸ் எல்லாத்தையுமே எங்கே ஃபில் பண்ணுவாங்கன்னா சிசாப் கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணுவாங்க. இப்போ சிசாப் கவுன்சிலிங்க்கு தனியாக ரெஜிஸ்டர் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கும் சேம் அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு, புதுசாக எந்த சர்டிஃபிகேட்ஸும் அப்லோட் பண்ண தேவையில்லை. இந்த சிசாப் கவுன்சிலிங் ஆனது 2 ரவுண்ட் நடக்கும். ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் அந்த சீட்டை வேண்டான்னு சொன்னாங்களோ அந்த சீட்ஸ் எல்லாமே வரும். ஈவன் இதில் ஒரு சின்ன விஷயம் பார்த்துக்கோங்க, லாஸ்ட் இயர் சிசாப் கவுன்சிலிங்கில் வந்து NIT திருச்சியில் ஒரு சீட்டு ஃபுல் ஆச்சுங்க. அந்தளவுக்கு நிறையா சீட்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிசாப் கவுன்சிலிங்கு கிடைக்கும். ஸோ பேரண்ட்ஸ் வெக்ஸ் ஆக வேண்டாம், 2 ரவுண்ட் இருக்குது. அந்த 2 ரவுண்ட்லேயும் நீங்கள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கல்லூரிகளில் சேர்றதுக்கான வழிமுறைகள் பார்த்துக்கலாம். இதுதான் ஜோசா கவுன்சிலிங்க்கும் சிசாப் கவுன்சிலிங்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஜோசா கவுன்சிலிங் 5 ரவுண்டுக்கு நடக்கும், சிசாப் கவுன்சிலிங் 2 ரவுண்ட் நடக்கும். ஜோசா கவுன்சிலிங்கில் IIT, NIT, IIIT மற்றும் CFTIயில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளுக்கும் சீட் இருக்கும். சிசாப் கவுன்சிலிங்கில் IITயில் சீட்டு கிடையாது. IITயோட சீட்ஸுங்கிறது சிசாப் கவுன்சிலிங்க்கு வராது. NIT, IIIT மற்றும் CFTIக்கு மட்டும்தான் நமக்கு வந்து சீட்டு வரும். இதுதான் இது 2க்குமான வித்தியாசம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மீடியம் லெவல் ரேங்க் வாங்கின மாணவர்கள் நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் சீட்டு கிடைக்கலன்னா கவலைப்பட வேண்டாம். சிசாப் கவுன்சிலிங்கில் போய்ட்டு சீட் எடுத்து கண்டிப்பாக நம்ம வந்து IITs, NITs, IIITs மற்றும் GFTI மாதிரியான கல்லூரிகளை சேர்ந்து உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும். இதுமாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் மற்றும் சிசாப் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.